ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாயசம் தாங்க செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இது வந்து ஒருக்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு செய்ய தோணுங்க. அந்த மாதிரி ஒரு பாயசங்க. இது என்ன பாயசம்னா பன்னீர் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பன்னீரை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இது தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்து எடுத்த மைதா மாவை என்ன செய்யணும்னா, நம்ம கொதிக்க வச்சுட்ருக்கோம்ல பால், அதில் வந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம ஊற்றின உடனே அது வந்து கட்டி பிடிச்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் ஆன பிறகு நம்ம வச்சுருந்த பன்னீரை வந்து இதில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 10 நிமிஷம் இதிலேயே நல்லா கொதித்து வேகட்டுங்க. வெந்தால் தான் நமக்கு வந்து பன்னீரோட டேஸ்ட் வந்து அந்த பாலிலே இறங்கி அந்த பன்னீர் வெந்து நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு, நல்லா கெட்டியாகிட்டுங்க. இப்போ இந்த பக்குவத்தில் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இந்த கேஸை வந்து அமர்த்திடுங்க. இது போதுங்க, வெந்துடுச்சு. நமக்கு வந்து நல்லா தயாராகிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 5-6 பாதாமை இந்த துருவில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்து இந்த பாதாம் வந்து அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நாட்டு சர்க்கரை வந்து 1 டீஸ்பூன் போல் போட்டால் போதுங்க. நமக்கு வந்து ரொம்ப இனிப்பு வேணாம். இதுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து இனிப்பு போட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி தெவட்ட ஆரம்பிச்சு நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் மைல்டான இனிப்பாக தான் இருக்கணும். இது எதுக்காக நம்ம வந்து கேஸ் அமர்த்திட்டு போடுறோம்னா, இதில் வந்து நாட்டு சர்க்கரை போடும்போது சில நேரத்தில் தெரிஞ்சிருங்க. அதனால் தெரிஞ்சிட்டால் நமக்கு வந்து பாயசம் வந்து பாயசமாக கிடைக்காதுங்க. அதனால் கேஸ் அமர்த்திட்டு தான் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போடணுங்க. இப்போ நம்மளோட பன்னீர் பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.